ஹாய், வேர்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டான ரெஸ்யூமை எப்படி க்ரியேட் பண்ணலாமன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ரெஸ்யூமை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த ரெஸ்யூமில் என்னென்ன அடங்கியிருக்குன்றதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். அந்த வகையில் ஒரு சிவியில் என்னென்ன கண்டென்ட் அடங்கியிருக்குமென்னு சொன்னால் ஃபஸ்ட் உங்களோட ஒரு ஒஃபிஷியலான ஒரு ஃபோட்டோ இருக்கணும். அடுத்தது உங்களோட கண்டெக்ட், உங்களோட ப்ரோ ஸ்கில்ஸ், அதாவது நீங்கள் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், HTML இதுகளில் உங்களோட ஸ்கில் நாலேஜுகள் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இம்பார்ட்டனாக லாங்குவேஜ். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். லாஸ்ட்டாக டிக்ளரேஷனை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு சிவி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு டெமோவாக இல்லை ஒரு நோட் புக்கில் இவ்வளோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிறது நான் வேர்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ரெஸ்யூம். இப்படி ஒரு ரெஸ்யூமை எப்படி வேர்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாமன்றதை கண்டினியூவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு blank டாக்குமெண்ட் ஒன்றையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. blank டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண பிறகு முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் லே அவுட்டை செட் பண்ணணும். லே அவுட்ன்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மெர்ஜின்ஸை நெரோவிலையும் சைஸை அதாவது நீங்கள் A4 சைஸ் பேப்பரில் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் A4வையும் டிஃபால்ட்டாக வச்சுக்கொள்ளுங்கள். லே அவுட் செட் பண்ண பிறகு இந்த வியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிரிட் லைன்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிற இந்த பேஜில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ கிரிட் லைன்ஸ் ஆக்ட் ஆகிட்டது. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்சர்ட் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஷேப்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு எப்படி சிவி வரணுமோ அந்த ஷேப்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பை இன்சர்ட் பண்ணுறேன். கிரிட் லைனில் ஃபுல்லாகவே இந்த ஷேப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த நீல ஸ்கொயரில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட ஃபோட்டோ, கண்டெக்ட் டீட்டெயில்ஸ், அடுத்தது ப்ரோ ஸ்கில்ஸ், அடுத்தது லாங்குவேஜ். இந்த நீல பாக்ஸுக்குள்ளே அப்படியான டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். முதலாவது ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பிக்சர்ஸில் திஸ் டிவைஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்குன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோ விசிபிள் ஆகாது. எப்படி விசிபிள் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த wrap text இருக்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கொயர் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ விசிபிள் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதாவது உங்கள் சிவியில் உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்கணுமன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். சைஸையும் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டெக்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண போகிறோம். கண்டெக்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கணும். அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி ஆட் பண்ணலாம்னு சொன்னால் இன்சர்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் ட்ரோ த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இதில் உங்களோட கண்டெக்ட் அண்டு
டைப் பண்ணி கொள்ளுங்கள். கண்டெக்ட் டைப் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் கண்டெக்ட் டைப் பண்ண பிறகு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் விரும்பின இடத்துல வந்து செட் பண்ணி கொள்ளலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு ஒயிட் கலர் வேணால் இந்த நீல கலரில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இந்த ஷேப்ஸ் அண்ட் ஃபில் என்ற ஆப்ஷனில் போயிட்டு நோ ஃபில் என்ற ஆப்ஷனை கொடுத்துரும். நோ ஃபில் என்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் நீளமாக மாறிடும். அடுத்தது வந்து இந்த அவுட்லைன் அப்படி இல்லாமல் செய்யலாம்னு சொன்னால் வந்து இந்த அவுட்லைனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஷேப் அவுட்லைன்ஸ் இந்த ஆப்ஷனில் வந்துட்டு நான் அவுட்லைன்ஸ் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் வந்து அந்த ஷேப் வந்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் கண்டெக்டை வந்து விரும்பின இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் கண்டெக்டில் முதலாவதாக வந்து அட்ரஸை இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இன்சர்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து இன்சர்ட்டுக்கு போயிட்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஆட் பண்ணணும். நியூவாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் செட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நீங்கள் கண்டெக்ட்டுக்கு செய்த போல தான் இங்கேயும் வந்து இந்த வெள்ளை பேக்ரவுண்டையும் இந்த அவுட்லைனையும் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஷேப்ஸ் அண்ட் ஃபில்லுக்கு போயிட்டு நோ ஃபில், ஷேப்ஸ் அவுட்லைன், நோ அவுட்லைன். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த கண்டெக்ட்டுக்குரிய டைப் பாக்ஸையை வந்து காப்பி பண்ணி வந்து நெக்ஸ்ட்டாக என்ன செய்ய போகிறீங்களோ அட்ரஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வந்து அட்ரஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மெனுவலாக போயிட்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஆட் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. வந்து நீங்கள் வந்து பேஸ்ட்டை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னாலே வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ண பிறகு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது சரியான ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி கொள்ளணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டெக்ட் டீட்டெயில்ஸில் வந்து அட்ரஸை வந்து சரியாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணணும். ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறது வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிறனாடி வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டாலே சரி, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுது. இதை நம்ம சரியான இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு வந்து எடிட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி. இப்போ வந்து ஃபோன் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இமெயில் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்குள்ளே வந்து டெக்ஸ்ட்கள் சரியான இடத்துல இருக்குதான்றதை பார்த்துக்கொள்ளணும்.
மேலே என்ன மெத்தடில் ஆக்ட் பண்ணணும் அதே மெத்தடில் தான் வந்து ப்ரோ ஸ்கில்லையும் வந்து லாங்குவேஜையும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நான் புல்லட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். புல்லட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வந்து புல்லட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே புல்லட்ஸ் இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வந்து உங்களோட நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அடுத்து உங்களோட பயோடேட்டா, இப்படியான விஷயங்களை வந்து இந்த கிரிட் லைன் தான் வந்து ஆக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேப்பை வந்து ஆக்ட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பை ஆக்ட் பண்ண பிறகு வந்து இந்த ஷேப்பை வந்து நீங்கள் விரும்பின மாதிரி வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு என்ன ஆப்ஷனுக்கு போகிறோன்னு சொன்னால் வந்து இந்த எடிட் பாயிண்ட்ஸுக்கு வந்து போனீங்கன்னு சொன்னால் சரி. உங்களுக்கு என்ன மெத்தடில் தேவைப்படுதோ அந்த மெத்தடில் இந்த ஷேப்பை வந்து நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் நேமை வந்து உங்கள் ஃபுல் நேமை வந்து இங்கே டைப் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கண்டெக்ட்டுக்கு உருவாக்குன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இங்கே க்ரியேட் பண்ணி கொள்ளணும். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்ற ஒரு ஹெட்லைனுக்கு வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளணும். இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுது. இதில் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டைப் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வெள்ளை பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வந்து நீளமாக தான் இருக்கணும்னு சொன்னால் வந்து இந்த ஃபில் அண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு வந்து நீங்கள் விரும்பின கலரை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களோட எஜுகேஷன் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஆக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து ஒரு பயோடேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டோம். ஆக்ட் பண்ண பிறகு வந்து இப்போ நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது ஃபொண்ட் சைஸுகளை சேஞ்ச் பண்ணி வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு லுக்கை கொண்டு வரணும். இப்போ வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து ரெடி ஆகிட்டுது. இதில் நீங்கள் விரும்பினா வந்து சேஞ்சஸ், அதாவது ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதில் உங்களுக்கு பெரிய டெக்ஸ்ட் தேவைன்னு சொன்னால் வந்து டெக்ஸ்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படியான விஷயங்களை வந்து உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த கைட்லைனுக்குள்ளே போயிட்டு வியூஸ் ஆப்ஷனில் வந்து இந்த கிரிட் லைன்ஸை வந்து டிசேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சிவி வந்து ரெடி ஆகிடும்.
வந்து இந்த சிவியை வந்து பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபைல் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து கிரியேட் பிடிஎஃபை கொடுத்துட்டு எங்கே பிடிஎஃபாக சேவ் பண்ணணுமன்றதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணி சொன்னால் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து நான் ஒரு மாடலுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டினது. உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின, அதாவது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் விரும்பின ஷேப்ஸில் வந்து உங்களுக்குரிய சிவியை வந்து இப்படி ஈஸியாக எடிட் பண்ணி கொள்ளலாம்.